என் பையன் இப்போலாம் ரொம்ப ஃபோன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஃபோன் அவன்கிட்டேருந்து வாங்கினா அவ்வளோ கோவப்படுறான். என்ன பண்ணுறதுன்னே தெரியல, கவலையாக இருக்குது. அப்புறம் ஏன் நீ ஃபோன் கொடுக்குற? ஸ்க்ரீன் டைம் கம்மி பண்ணலாம்ல. என்ன பண்ணுறதுப்பா, வீட்டில் நிறைய வேலை இருக்குது. ஃபோனு கொடுத்தா தான் கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கான். பட் நானும் எவ்வளோ ட்ரை பண்ணுறேன்னு தெரியுமா? நான் அவங்ககிட்ட வாங்கி வச்சாலும் வீட்டில் மற்றவங்களாம் எப்போ பார்த்தாலும் ஃபோனை பார்க்குறாங்க. அப்போ அந்த குழந்தையும் அவனும் ஃபோன் தான் பார்க்கணும்னு நினைக்கிறான். ரீசெண்டாக பேரண்ட்ஸ் அதிகமாக ஃபேஸ் பண்ணக்கூடிய இஷ்யூனா அது இதுதான். சில்ட்ரனுடைய பிரெயின் அடல்ட்டோட பிரெயினை விட ரொம்பவே ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆகும். அந்த மாதிரி ஒரு க்ரூஷியலான டைமில் அவங்க கிட்ட போய் ஒரு ஹைலி டிஸ்ட்ராக்டிவான மொபைல் ஃபோனை கொடுத்து அதை அவங்க அதிகமாக யூஸ் பண்ணும்பொழுது அது அவங்களுடைய தூக்கம் முதல் கொண்டு அவங்களுடைய அட்டென்ஷன், ஸ்பீச், லாங்குவேஜ் டெவலப்மெண்ட், கிரியேட்டிவிட்டி வரைக்கும் எல்லாத்தையுமே அஃபெக்ட் பண்ணும். குழந்தைங்க போர் அடிக்கும் போதெல்லாம் அந்த ஃபோனையும் டிவியையும் மாற்றி மாற்றி பார்க்கறதுனால அவங்க கிட்டேருந்து அந்த ஃபோனை நம்ம வாங்கும் பொழுது அந்த ஒரு 5 நிமிஷம் போர் அடிச்சா கூட அவங்களால தாங்க முடியல. அதனால தான் அவங்க ரொம்ப அக்ரெசிவாக பிஹேவ் பண்ணுறது, நம்மளை கத்துறது, அடிக்கிறது இதெல்லாம் பண்ணுறாங்க. பெரிய பெரிய ரீசர்ச்சர்ஸ் என்ன நம்புறாங்கன்னா, போர் அடிக்கிறதுல அந்த நேரம் குழந்தையோட கிரியேட்டிவிட்டிக்கும் அதோட இமேஜினேஷனுக்கும் ரொம்ப குரூஷியலான ஒரு ஸ்பேஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா போர் அடிக்கிற டைம்ல தான் நம்ம கிரியேட்டிவா யோசிப்போம், நல்லா நிறைய இமேஜின் பண்ணுவோம். பட் அந்த வாய்ப்பை இப்போ நம்மளால நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்க முடியல. ஸோ குழந்தையோட ஸ்க்ரீன் டைமை கம்மி பண்ணணும்னா பேரண்ட்ஸும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே அவங்களோட ஸ்க்ரீன் டைமை கம்மி பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஏன்னா குழந்தைங்க நம்ம என்ன பண்ணுறோமோ அதை பார்த்து தான் அவங்களும் பண்ணுவாங்க.